Hi friends, welcome back to Lotus JPC Success. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 45 days challenge day 5 and 6 காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா salient features of the constitution, அதாவது இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அதுதான் நம்ம பார்க்க போறோம். salient features, சரிங்களா? ஸோ கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணும்போது அந்த டைம்ல 1949ல நமக்கு நவம்பர் 26 என்னாச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்னைக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் இருந்தது கான்ஸ்டியூஷன்லாம், ஒரு பிரியாம்பிள், அதாவது நம்ம கிட்ட ஒரு பிரியாம்பிள், 8 ஷெட்யூல்ஸ், 8 அட்டவணைகள் இருந்தது, 22 பார்ட்ஸ், அதாவது 22 பார்ட்ஸ், 22 பகுதிகள் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ், 395 ஷரத்துக்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு. அப்போ ஆஸ் ஆன் டேட்ல நமக்கு என்ன இருந்துச்சு, 1 பிரியாம்பிள் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 395 ஆர்டிகல்ஸ். இதெல்லாமே நமக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், நிறைய அமெண்ட் பண்ணி அண்ட் தென் எக்ஸ்ட்ராவும் நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், நம்ம கான்ஸ்டியூஷன் இப்போ நமக்கு ஆர்டிகல்ஸ்ல இருந்து ஷெட்யூல்ஸ்ல இருந்து எல்லாமே அதிகமாக தான் இருக்கு, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாட்டில இருந்தும் நமக்கு அரசியலமைப்பு தனித்தனியா இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்மளோட அரசியலமைப்பு நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் நம்ம அரசியலமைப்புல இருக்கு. அப்போ இந்த அரசியலமைப்புல மொத்தம் எவ்வளவு தடவை நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 104 டைம்ஸ், 104 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா 7th அமெண்ட்மெண்ட், 1956 7th அமெண்ட்மெண்ட், 42nd அமெண்ட்மெண்ட், மினி கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்லுவோம் இந்திரா காந்தி மேடம் பீரியட்ல, சரிங்களா? அடுத்தது 44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நெக்ஸ்ட் 73rd அமெண்ட்மெண்ட் அண்ட் தென் 74th அமெண்ட்மெண்ட், 97th அமெண்ட்மெண்ட். இது எல்லாமே நமக்கு என்னன்னா இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன பண்ணிட்டே இருந்துக்கும், ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது அவர் நம்மளோட கான்ஸ்டியூஷன் மொத்தமா நம்ம எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 22 பார்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல 7th பார்ட் டெலீட் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு 21 இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, 4A, 9A, 9B அண்ட் தென் 14A இதெல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு டேட் வரைக்கும் நமக்கு 25 பார்ட்ஸ் இருக்கு. ஷெட்யூல்ஸ், பழைய ஷெட்யூல்ஸ்ல நமக்கு 8 ஷெட்யூல்ஸ் இருந்து அதுக்கப்புறம் 4 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு ஷெட்யூல்ஸ் இருக்கு, 12 ஷெட்யூல்ஸ், அதாவது 12 அட்டவணைகளும் 25 பகுதிகளும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம கிட்ட இருந்தது 395 ஆர்டிகல்ஸ், இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, 465 ஆர்டிகல்ஸ் நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த அரசியலமைப்புக்கான முக்கிய கூறுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லென்த்தியஸ்ட் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு இந்த உலகத்திலே யாரோடதுன்னா அது நம்ம இந்தியாவோடதாங்க, சரிங்களா? இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா, நிறைய சோர்சஸ், மோர் தென் 60 கண்ட்ரி கிட்ட இருந்து அவங்க நாட்டோட அரசியலமைப்பை எடுத்துதான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளெண்ட் அண்ட் ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி. இப்போ நம்ம கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்திருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்னது நமக்கு ஹை பவர். சோ அதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயஸ். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் என்னது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் synthesis of parliament, sovereignty and supremacy of the supreme court. இறையாண்மை கொண்ட நம்மளோட பாராளுமன்றமும் சூப்பர்மேசியோட நம்மளோட சுப்ரீம் கோர்ட் சூப்பர்மேசியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நான் நல்லாவே தெரியும் நம்ம நாட்டுல ஜுடிஷியரி நீதித்துறை சுதந்திரமான நீதித்துறை தான். அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட அடிப்படை உரிமைகள். செக்யூலர் ஸ்டேட், அதாவது மத சார்பற்ற நம்மளோட அரசு. அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், நம்மளோட அடிப்படை கடமைகள். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்கு உரிமை. அடுத்தது இண்டிபெண்டன்ட் பாடிஸ். அடுத்தது 3 tier கவர்மெண்ட் சிஸ்டம். இண்டிபெண்டன்ட் பாடிஸ்லாம் நமக்கு தெரியும், 3 tier கவர்மெண்ட் சிஸ்டம், அதாவது பஞ்சாயத் ராஜ், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் தென் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த 17 தான் நம்மளோட அரசியலமைப்போட முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் லென்த்தியஸ் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்.
இந்த வேர்ல்டுல வந்து எழுதப்பட்ட மிக நீளமான கான்ஸ்டியூஷன் எதுனா நம்ம இந்தியாவோட தான். இப்ப இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோடது என்ன அப்படின்னா எழுதப்படாதது. இந்தியா யுஎஸ்ஏல எழுதப்பட்ட அரசியலமைப்பு. யுஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஆனா நம்மளோடது வந்து மிக இப்ப நீளமான எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு எதுனா நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு தான். ஏன் அப்படின்னா ஏன் நமக்கு அவ்வளவு பெருசா இருக்குன்னா நம்மளோட ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அப்போ நம்ம கிட்ட நிறைய ரிலீஜியன்ஸ், லாங்குவேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை தழுவி இருப்பாங்க, ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு ஜாதி அப்படின்னு இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி நம்ம அந்த இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டை நம்ம வழிநடத்தணும் இல்லைங்களா? அதனாலதான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்னது, இட்ஸ் அ வெரி பிக். நம்மளோட கான்ஸ்டியூஷன் அதான் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட், drawn from various sources. எங்க இருந்து எடுத்திருக்காங்க? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, 60 நாட்டோட அரசியலமைப்பை எடுத்து பார்த்து அதுல நம்ம நாட்டுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து டாக்டர் அம்பேத்கர் said proudly acclaimed the constitution of India has been after ransacking all the known constitution of the world. உலகத்துல உள்ள எல்லா கான்ஸ்டியூஷனையும் இருந்து எடுத்து அதுல இருந்து நமக்கு கொண்டு வரப்பட்ட கான்ஸ்டியூஷன் தான் இது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அம்பேத்கர் பெருமையா சொல்றாரு. மோஸ்ட் ஆஃப் த பார்ட் நம்ம எங்க எடுத்துருக்கோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இப்போ அதுல இருந்து எதுல எடுத்துருக்கோம்னா ஃபெடரல் கான்செப்ட், இரட்டையாட்சி, மத்தியம் மாநிலம். அடுத்தது கவர்னர் போஸ்ட் எடுத்திருக்கோம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், யாருக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கறது, எமர்ஜென்சி, எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து. பிலோசபி ஏரியா, தட் மீன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, இது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம், யூஎஸ்ஏல இருந்தும். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்கோம். டிபிஎஸ்பி வந்து எதுல இருந்து எடுத்திருக்கோம், அயர்லாந்துல இருந்து. நெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் லைக் பார்லிமெண்ட், பைகேமரலிசம், இதெல்லாம் நமக்கு பிரிட்டன், இங்கிலாந்து, பிரிட்டிஷை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது கனடா, பிரெஞ்சு ரெவல்யூஷன், ஜெர்மனி, சவுத் ஆப்பிரிக்கா, யூஎஸ்ஆர், ஆஸ்திரேலியா, ஜப்பான், அயர்லாந்து, யூஎஸ்ஏ, யூகே, எல்லா கண்ட்ரில இருந்தும் கான்ஸ்டியூஷன் எடுத்து தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து பிளண்ட் அண்ட் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழும் மற்றும் நெகிழ தன்மை. தேவைப்படுற இடத்துல நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குமா, நெகிழ்ந்துக்கணும். சில சமயம் நம்ம கான்ஸ்டியூஷனை திருத்தும் போது ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், திருத்திடலாம். ஆனா சில விஷயங்கள்ல நமக்கு என்ன பண்ண முடியாது, ஈஸியா நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து திருத்த முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 2 லோக்சபா, ராஜ்யசபா எல்லாம் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணி பிரசிடென்ட் சைன் பண்ணக்கப்புறம் தான் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி வரும்போது நமக்கு வந்து அது வந்து ரிஜிடிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்கன்னா ரிஜிட் தான், ஒன்ஸ் எழுதினாச்சும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படிதான் இருக்காங்க. யூகே கான்ஸ்டியூஷன் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி, ஏன்னா அவங்க எழுதவே இல்லை, அதனால அவங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். அப்போ நம்மளோடது வந்து இது 2 கலந்தது, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை. அடுத்து நம்ம பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயஸ், கூட்டாட்சி ஒற்றாட்சி. அதாவது 2 கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். பைகேமரலிசம், அதாவது லோக்சபா, ராஜ்யசபா 2 இருக்கு இல்லைங்களா? அப்போ பவர் எப்படி கொடுத்துருக்காங்க, சென்ட்ரலுக்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், 2 டைப் இருக்கு, பிரசிடென்ஷியல் ஃபார்ம், பார்லிமெண்ட். பிரசிடென்ஷியல் யூஎஸ்ஏ வருது, அங்க பிரசிடென்ட் தான் பவர் அதிகம். இங்க நமக்கு எப்படி யூகே, இந்தியாலாம் நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம். அதாவது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம யூகே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரியல் அண்ட் நாமினல் ஹெட் யாரு அப்படின்னா நமக்கு மெஜாரிட்டி பார்ட்டி, யார் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி வந்து ஜெயிச்சு வராங்களோ அவங்களதான் பிரதமரா நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கீழே தான் இந்த ஆட்சி தான் அமையும். நமக்கு சென்ட்ரலா இருந்தா பிரைம் மினிஸ்டரும், ஸ்டேட்டா இருந்தா சிஎம்மும் வரும். ஆனா அங்க வந்து பிரசிடென்ட் தான் யூகேல. நெக்ஸ்ட், இந்தியாவில பாத்தீங்கன்னா நாமினல் ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். இங்கிலாந்துல வந்து குயின் இருப்பாங்க, அங்க குயின் இருப்பாங்க, அங்கேயும் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம மாதிரி லோக்சபா, ராஜ்யசபா 2 சபா இருக்கும். நமக்கு வந்து என்ன அப்படின்னா பவர்ஃபுல்லா வந்து யார்கிட்ட இருக்கும், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனா பிரசிடென்டோட ஒப்புதலோட நமக்கு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட், சாவர்னிட்டி அண்ட் சூப்பர்மசி ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அதாவது பார்லிமெண்டோட சாவர்னிட்டினா இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க, யூகேல இருந்து எடுத்திருக்காங்க. சூப்பர்மசி வந்து யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்காங்க. சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சட்டம் போடுறாங்க பார்லிமெண்ட்ல இருந்து, அதை வந்து ஓகே அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சட்டத்தை வந்து எழுதின சட்டத்தை வந்து திருத்தலாம் யாரு, நம்ம பார்லிமெண்ட். இப்போ நமக்கு வந்து இந்த நம்மளோட
அதாவது பார்லிமெண்ட் வந்து அரசியல் நிர்ணய சபை எழுதின சட்டத்தை வந்து திருத்தம் செய்யலாம். ஆனா அந்த திருத்தத்தை வந்து செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு. அதுதான் சூப்பர்மேசி அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா வந்து டியூ ப்ராசஸ், அதாவது சட்டத்தோட செயல்முகத்தன்மையை வந்து ஃபாலோ பண்றாங்க. நாம என்ன பண்றோம்? சட்டத்தால உண்டான நடைமுறையை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஃபாலோ பண்றோம். எஸ்டாப்ளிஷ் பை லா. ஜுடிஷியரி, இந்த ஜுடிஷியரிங்கிறத வந்து நம்ம எதுல இருந்து எடுத்துக்கோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்து எடுத்துக்கோம். ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புலனாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புனராய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்திருக்கோம். ஆர்டிகல் 137. ஸோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு பார்லிமெண்ட்ல வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அது அரசியல், அந்த சட்டத்தை வந்து உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்ல அரசியலமைப்பு விதிகளை ஏதாவது மீறுதா அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த அரசியலமைப்பை மீறுற மாதிரி இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த சட்டத்தை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அதிகாரம் வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே அந்த அதிகாரத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. எந்த எந்த ஆர்டிகல் 137 ஜுடிஷியல் ரிவ்யூ. நெக்ஸ்ட், இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டோட கண்ட்ரோல் யாரை கண்ட்ரோல் பண்ணாங்க? ஹைகோர்ட். ஹைகோர்ட் யாரை கண்ட்ரோல் பண்ணாங்க? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து சப்கோர்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனா எல்லா கோர்ட்டுமே என்னது, டீல்ஸ் வித் த ஃபெடரல் லா அண்ட் ஸ்டேட் லா, அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட லாவும் ஸ்டேட் கவர்மெண்ட் லாவும் ஃபாலோ பண்றாங்க. அமெரிக்காவில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்லி ஃபெடரல் லா மட்டும்தான், ஸ்டேட் லா வந்து அவங்களுக்கு கிடையாது. அமெரிக்கன் ஹைகோர்ட்ல தான் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டேட் லா வந்து இது பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபெடரல் லா, நமக்கு ஸ்டேட் லா. நமக்கு இங்க வந்து ஃபெடரல் லா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் லா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? அடுத்தது நமக்கு தெரியும் ஆல்ரெடி, நம்மளோட ஜுடிஷியரி வந்து என்னது, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அப்பாயின்மெண்ட்டே நமக்கு பண்ணணும் அப்படின்னா கொலிஜியம் தான் வந்து பரிந்துரை பண்ணி இது பண்ணணும். அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65 அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட், அவங்களோட சேலரிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ரைட் ஃபண்ட், அதுல இருந்து நமக்கு அங்க ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆகட்டும், அவங்களுக்கு சேலரிலாம் அந்த ஃபண்ட்ல இருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். யூஎஸ்ஏல வந்து டபுள் சிட்டிசன்ஷிப், ஸ்டேட்டுக்கு ஒன்று சென்ட்ரலுக்கு ஒன்று. நமக்கு ஒரே சிட்டிசன்ஷிப் தான். நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம்? யூகே மெத்தடு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3. நமக்கு தெரியும் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அப்புறம் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், இதெல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று நம்ம யாருக்காவது இப்போ நம்மளே இருக்கோம், நமக்கு ஒரு தனி மனித சுதந்திரத்துல யாராவது தலையிடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டை நாடி போய் நம்ம கேட்கலாம், நம்மளோட உரிமையை நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட், செக்யூலர் ஸ்டேட். இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடுன்னு நமக்கு தெரியும். நம்ம கண்ட்ரில வந்து நிறைய மதங்கள் வந்து இருந்தாலுமே நம்ம கண்ட்ரிக்குன்னு எந்த ஒரு மதத்தையும் வந்து டிக்ளேர் பண்ணல. சரிங்களா? அதனால நம்ம இந்தியா வந்து என்னது, செக்யூலர் ஸ்டேட், மதசார்பற்ற நாடு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்து இருந்து எடுத்திருக்காங்க. இது நம்ம பார்ட் 4ல வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கோம்? பார்ட் 4ல. இது வந்து நமக்கு மக்களுக்கு என்ன, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ், இது ரெண்டையுமே நமக்கு கொடுக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஷுட் ஃபாலோ தீஸ் பிரின்சிபல்ஸ். அப்போ எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் சோஷியலிஸ்டிக் காந்தியன் சோஷியல் பிரின்சிபலும் ஃபாலோ பண்றாங்க, காந்தியன் பிரின்சிபல், இன்டெலெக்சுவல் பிரின்சிபல், இது மூணுமே ஃபாலோ பண்றாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? டிபிஎஸ்பி லாவை வந்து கன்சிடர் பண்ணி ஸ்கீம்ஸ் இது பண்ணும். இது வந்து ஜஸ்டிசபிளா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிடையாது. அது நம்மளோட இதுக்கு தகுந்த, நம்மளோட பாப்புலேஷன், நம்மளோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த லாஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம ஒரு இந்திய குடிமகனா இருக்கோம், நம்ம நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்ட் 4A ஆர்டிகல் 51A நமக்கு இருக்கு. இதுல மொத்தமா நமக்கு எத்தனை டியூட்டிஸ்? 11 டியூட்டிஸ் சொல்றாங்க. இனிஷியல்ல முதல்ல எவ்வளவு இருந்துச்சு? நமக்கு 10 டியூட்டிஸ் இருந்துச்சு. இப்போ நமக்கு 1 ஆட் பண்ணிருக்காங்க, 11 டியூட்டிஸ் இருக்கு. இது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்தி மேடம் பேர்ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து என்ன பண்ணாங்க, நம்ம கான்ஸ்டியூஷன்ல இன்க்ளூட் பண்ணாங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 ஒரு டியூட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. எந்த பீரியட்லன்னா இந்திரா காந்தி மேடம் பீரியட்ல. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சஸ், வயது வந்து ஒரு வாக்குரிமை. ஸோ ஆர்டிகல் 326 படி 18+ இருந்தாலே நமக்கு என்னது, ஓட்டிங் ரைட் நமக்கு கிடைச்சிடும்.
இண்டிபெண்ட் ஆகும்போது அந்த டைம்ல வந்து நம்மளுடைய ஓட்டிங் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21. எவ்வளோ ஏஜ்? 21 வயசு முழுமையடைந்திருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓட் பண்ண முடியும். எப்போ? சுதந்திரம் வாங்கின புதுசுல. அதுக்கப்புறம் எப்போ இதை குறைச்சிருக்காங்க அப்படின்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல என்ன பண்ணியிருக்காங்க? 21லேருந்து ஏஜை ரெடியூஸ் பண்ணி 18 கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போ வந்து ஃபோர் அமுலுக்கு வருது அப்படின்னா 1989ல அமுலுக்கு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் உள்ள இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதான் நமக்கு எஸ்பிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிஏஜி, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், இவங்க எல்லாருமே என்னதுன்னா இண்டிபெண்டன்ட் பாடிஸ். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் வந்து இந்த எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் நம்ம தெரியும் 352, ஸ்டேட் எமர்ஜென்சினா 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா நமக்கு ஆர்டிகல் 360. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் 20 to 21 ஆல் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஸ்டாப்டு. அப்போ ஒரு எமர்ஜென்சி டைம்ல எந்த 2 ரைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க? 20 and 21 தவிர மற்றது எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க? நமக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. த்ரீ டயர் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 73rd அமெண்ட்மெண்ட்ல வந்து பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் பார்ட் 4 11th ஷெட்யூலையும், லோக்கல் பாடிஸ் வந்து 1992ல வந்து 74th அமெண்ட்மெண்ட்ல பார்ட் 9A வச்சிருக்காங்க 12th ஷெட்யூல்ல. இது நம்ம நகர்பாலிகான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 97th அமெண்ட்மெண்ட்ல தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க? ஆட் பண்ணியிருக்காங்க. 9Bல இருக்கு நமக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்ஸ்ல வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஃப்ரேம் பண்றது. இதோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 243 ZHல இருந்து ZT வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க.